மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, கையில் பணம் தானே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருக்குது. ரொம்ப நாளாக நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இடம் வாங்கணும், அல்லது நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அது இந்த வாரத்தில் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, யாரெல்லாம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அல்லது குறைஞ்சபட்ச ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பெரிய லெவலில் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எப்பயுமே லைஃப்பில் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. நார்மலாக உங்களுக்கு வருமானங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் என்னென்னா, எந்த வேலை பார்த்தாலுமே அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, நல்ல ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தவங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு எம்என்சியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய கரியரில் சுக்கிரனும் கேதுவும் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மல். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.